Hi friends, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். இந்த எஸ்எஸ்சி டாப்பிக்கில் டைம் அண்ட் ஒர்க் வந்து ஒரு 4 to 5 கொஷின் கேட்கலாம். டயர் 2ல், டயர் 1ல் ஆஃப் ஆஃப் தட் கேட்கலாம். 1 or 2 கொஷின் தான் கேட்க முடியும். பட் அந்த ஒரு செட் ஆஃப் டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்க செட் ஆஃப் கொஷின் வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்கட்டில் போட முடியுமோ அவ்வளோக்குள்ள டெம்ப்ளேட் கொஷின்லாம் போட்டு வச்சுன்னா, சப்போஸ் ஒரு 5 கொஷின் 6 கொஷினில் ஒரு 4 கொஷின் இதே டெம்ப்ளேட் இருந்தால் நம்பர்ஸ் மட்டும் தான் மாறுற மாதிரி இருக்கும், அது போட்டுடலாம். ஒரு 1 or 2 கொஷின் எக்ஸ்ட்ரா டஃப்பாக தான் கேட்பாங்க, அதுக்கு போய் அங்கே போய் ஹாலில் போய் திங்க் பண்ணிக்கலாம் அதை எப்படி சால்வ் பண்ணணும். மற்றபடி டெம்ப்ளேட் கொஷினுக்குலாம் யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே இங்கே வாங்க. ஃபஸ்ட் கொஷின் என்ன எடுத்துக்கோன்னா, A can do a piece of work in 25 days, B can do the same work in 30 days. If they work together for 5 days, then A leaves, B will finish the remaining work in. சரி, இப்போது இந்த கொஷினுக்கு நான் வந்து வெவ்வேறு விதமான போட முடியும். 2-3 மெத்தட் இருக்குது, பட் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்லேயே ட்ரை பண்ணுறேன். A do a piece of work in 25 days, right? B do same work in 30 days. ஓகே, என்ன டைப் ஆஃப் ஒர்க் போடுறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. நானே ஒரு அசியூம் பண்ணுறேன். இந்த 25யும் 13 டிவைட் ஆக மாதிரி ஏதோ ஒரு நம்பர் ஃபிட் பண்ணுறேன். லெட்ஸ் டேக் 150 பேஜ் டைப் அடிக்கணும். அதுதான் அவங்களுடைய டாஸ்க். ஜஸ்ட் அசியூம் இட். ஏன் 150 25யும் 13 டிவைட் ஆகிற நம்பர் மாதிரி. ஓகே, வேறு எது வேணாலும் வச்சுக்கலாம், எது வச்சாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகுது. ஜஸ்ட் நம்ம அசியூம் இட் 150 பேஜ் டைப் அடிக்கணும். ஓகே, ஏ வந்து 25 டேஸில் 150 பேஜ் டைப் அடிக்கிறான். அப்போ 1 டேவில் எவ்வளோ பேஜ் டைப் அடிப்பான்? 1 டேவில் வந்து he will type 6 pages. Correct? 150 divided by 25 is 6 pages. Similarly B 30 days ஆகுதான். அப்போ 1 டேவில் எவ்வளோ பேஜ் டைப் படிப்பான்னா 5 pages. அவ்வளோதான். நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இந்த சம்மை ட்ராவல் பண்ணாவே போதும். They together work for 5 days. 5 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஒர்க் பண்ணாவே அவங்களுக்கு வந்து 11 பேஜ் டைப் அடிச்சிருப்பாங்க. ஓகே, 5 டேஸ்க்கு எவ்வளோ வரும்? 5 into 11, 55 pages. They would have typed 55 pages. ரிமைனிங் எவ்வளோ? 150ல் 55 பேஜ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து எவ்வளோ? 95 பேஜ் டைப் அடிக்கணும். 95 பேஜஸும் யார் டைப் அடிக்கிறாங்க அப்படின்னா, ஏ வந்து லீவ்ஸ், பி கண்டினியூஸ். பி ஒரு நாளைக்கு 5 பேஜஸ் டைப் அடிக்க முடியும். 95 பேஜ் டைப் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 95 டிவைட் பை 5, 19 days. ஓகே, இப்போ கொஷின் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். தே வில் ஒர்க் ஃபார் த பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரிமைனிங் ஒர்க் மட்டும் பார்த்துக்குங்க. சம்டைம் என்ன கொடுப்பாங்கன்னா ஹவு லாங் த ஒர்க் வில் லாஸ்ட். ஹவு லாங் த ஒர்க் லாஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி 2 பேர் சேர்ந்து 5 days பண்ணியிருக்காங்க. இப்போது பி அலோன் ரிமைனிங் ஒர்க் 19 days பண்ணியிருக்கான். 5 + 19 24. அதுவும் ஆப்ஷனில் இருக்கும். பி கேர்ஃபுல். இந்த கொஷினை பொறுத்தவரை ரிமைனிங் ஒர்க் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால ரிமைனிங் ஒர்க்கு நெகட்டிவ். இந்த 115 வச்சு ட்ராவல் பண்ணி ஆன்சர் வந்துடுச்சு. இது மாதிரி நீங்கள் வேறு எந்த நம்பர் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஃபைனல் ஆன்சர் will be 19 தான். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். 150 1 டே எடுத்துங்க. 1 டே 2 பேர் ஆட் பண்ணிங்கன்னா 1 டேயில் எவ்வளோ பேஜஸ் டைப் படிப்பான்னு தெரிஞ்சிடும். 5 நாள் சேர்ந்து பண்ணுறாங்க. 5 into 11, 55. ரிமைனிங் 150லேருந்து 55 பேஜஸ் போனோன்னா ரிமைனிங் பேஜ் 95 பேஜஸ் டைப் படிக்கணும். இந்த அவுட் ஆஃப் இந்த 95 பேஜஸை பி himself has to do. His ability to do one pages 1 day he can type 5 pages. So 95 direct answer. ஓகே, ஸோ இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கூட இதுக்கு ஆன்சர் போடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. A and B can do a piece of work in 6 days, B and C in 4 days, A and C in 5 days. How long will they take to complete the work if they work together? Fine. இது ஒரு டெம்ப்ளேட் கொஷின். 2 கொடுத்துருப்பாங்க. A and B, B and C, C and Aன்னு அப்படியே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி போட்டு டெம்ப்ளேட் ஆன்சரில் போட்டுக்கலாம். இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போடுறேன். பட் நான் சொல்கிற அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷினுக்கு என்ன சொல்கிறேன்னா 1/A + 1/B = 1/6 வச்சுக்கோங்க. கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 1 day ஒர்க் ஆஃப் A, 1 day ஒர்க் ஆஃப் B, 2 days சேர்த்திங்கன்னா 1 day ஒர்க் ஆஃப் A and B கிடச்சிரும். அதே மாதிரி 1/B, 1/C 4 days, 1/4.
Similarly 1 by C plus 1 by A ஆட் பண்ணிங்கன்னா 1 by 5 கிடைக்கும். சரியா? மூணே ஆட் பண்ணுங்க. ரெண்டு டைம்ஸ் ஆஃப் 1 by A கிடைக்கும், ரெண்டு டைம்ஸ் 1 by B, 2 times ஆஃப் 1 by C கிடைக்கும். ஸோ 1 by A plus 1 by B plus 1 by C equal to 1 by 6 plus 1 by 4 plus 1 by 5. இப்போ LCM பார்த்தீங்கன்னா 6, 4, 5க்கு 60 தான் LCM. How many times of 60? 10ங்க. இது 15, இது ஒரு 12. மூணு ஆட் பண்ணிங்கன்னா 37 டிவைட் பை 60. இந்த 2 அங்கே எடுத்துகிட்டு போங்க. 37 டிவைட் பை 120. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன? இது வந்து 1 day ஒர்க் ஆஃப் ஆல் தி 3 persons டுகெதர் 37 by 120. ஃபுல் ஒர்க்கு கேட்குறாங்க. ஃபுல் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுனா இதோட ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா வரும் 120 by 37. ஸோ ஆன்சர் எப்படி டினாமினேட்டர் 37 இருக்கணும், எது திஸ் ஆர் திஸ். ஓகே, இது கண்டிப்பாக இருக்காது, இதுவும் இருக்காது. ஸோ எலிமினேட் பண்ணிடலாம். இதில் எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா திஸ் இன்ட்டு திஸ் ப்ளஸ் திஸ் ஒரு 120 வரணும். ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா 7 into 3 21 1 லாஸ்ட் இஸ் 1 plus 9 0. இது மட்டும் தான் 0ல் முடியும், இது 0ல் முடியாது. 1 plus 7 is 8ல் முடியும். ஸோ ஆன்சர் இஸ் திஸ். இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து டைம் சேவ் பண்ணலாம். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட யூ கேன் சேவ் இட். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஷின். இதில் வந்து என்னென்னா 37 by 120ங்கிறது என்ன? 1 by A plus 1 by B 1 by C. ஓகே, இப்போது இது வந்து 3 பேர்த்தோடைய 1 day ஒர்க்கு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக A மட்டும் வேணும் அப்படின்னா இந்த B plus 1 by 4 B plus C பதில் 1 by 4 போட்டு அதை அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா வில் கெட் A வரும். இஃப் யூ வாண்ட் டு B A and C போடுங்க. A and C 1 by 5 திஸ் ஆட் பண்ணிங்கன்னா 1 by 5 வரும். 1 by 5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க, வில் கெட் A. ஸோ இந்த பர்டிகுலர் வேணுன்னா கூட இந்த டைப் ஆஃப் கொஷனில் டுகெதர் கேட்கலாம், A அலோன், B அலோன், C அலோன், மூணுமே எது வேணாலும் கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ எது கேட்குறாங்களோ அதை ரியாக்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து இந்த ஸ்டெப் தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாகவே நீங்கள் போடணும் டேரெக்டாக. இன்ஃபேக்ட் இந்த டேரெக்டாக இந்த டூ பி கேர்ஃபுல், இந்த 2 கீழே எடுத்துகிட்டு மறந்துடாதீங்க. இந்த ஸ்டெப் தான் நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா என்ன கேட்குறாங்களோ டுகெதராக இண்டிவிஜுவலாக கேட்டாலும் யூ கேன் சால்வ் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. எ டேப் கேன் ஃபில் அ டேங்க் இன் 8 hours. Another can empty it in 16 hours if both are open simultaneously the tank. ரொம்ப சிம்பிளான கொஷின். 8 hours ஒன்று ஃபில் பண்ணுது, 16 hours ஒன்று ட்ரைன் பண்ணுது, அது எம்டி பண்ணுது. தென் டேங்க் would fill. இங்கே ஃபில்லுன்னே கொடுத்துருக்கான். ஓகே, 1 hour ஒர்க் ஆஃப் ஃபஸ்ட்டு இது வந்து 1 by 8. 1 hour ஒர்க் ஆஃப் அனதர் எம்டி டேங்க் வந்து 1 by 16. ஓகே, இது ஃபில் பண்ணுது, எம்டி பண்ணதுனால மைனஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ரெண்டுமே ஃபில் பண்ணதுன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதில் போட்டு ஆன்சர் பண்ணாவே ஈஸியாக கிடச்சிரும். 16 தான் எல்சிஎம். இது 2 minus 1 1/16. 1/16 பாசிட்டிவில் இருக்குது. பாசிட்டிவில் இருந்ததுன்னா டேங்க் கோயிங் டு பி ஃபில். நெகட்டிவில் இருந்ததுன்னா டேங்க் கண்டிப்பாக எம்டி ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் பாசிட்டிவ் வந்தால் ஃபில் ஆகும், நெகட்டிவ் வந்தால் எம்டி ஆகும். ஓகே, இது வந்து ஃபில் ஆகிறதோடைய டைமு 1 hour, இது எம்டி ஆகிறது டைம். இது ஒன்றுமே இல்லாத சம்மு டைரெக்டாகவே ஆன்சர் போடலாம். ஸோ ஆன்சர் இஸ் 1 hour வரல 1/16 ஆஃப் த டேங்க் would be filled. ஃபுல் ஒர்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ ஆகுனா ஜஸ்ட் ரிவர்ஸ் இட் வில் கெட் த ஆன்சர். ஆன்சர் இஸ் 16. நெக்ஸ்ட் வாங்க. சிஸ்டம் கேன் ஃபில்டு பை பைப்ஸ் A and B in 20 hours and 30 hours respectively. When the full tank be emptied by 6C in 60 hours, if all the tanks are open the same time, cistern will fill. Again போன சம் மாதிரியே தான். இங்கே வந்து 2 பைப் எக்ஸ்ட்ரா, ஒரு பைப் எக்ஸ்ட்ரா இருக்குது. 1/20 ஒரு பைப் ப்ளஸ் 1/30 another பைப் மைனஸ் 1/60 இது எம்டி பைப். இதுக்கெல்லாம் எல்சிஎம் போட்டு சால்வ் பண்ணுங்க, வில் கெட் த ஆன்சர். எல்சிஎம் எவ்வளோ 60, இது எவ்வளோ 3 times ப்ளஸ் 2 times மைனஸ் 1 time. ஸோ 4/60 15 hours ஆகும். ஸோ ஆன்சர் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கெல்லாம் ஒரு 20 செகண்ட் கூட ஆகக்கூடாது, அவ்வளோதான். நம்பர்ஸ் போட்டு ஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? ஸோ ஃபில் ஆகிற டேங்க்லாம் ஆட் பண்ணிக்கணும், எம்டி ஆகிற டேங்க்னா மைனஸ் பண்ணிக்கணும். உல்ட்டாவாக இருந்தாலும் சரி, 2 ஃபில் கொடுக்காமல் 2 எம்டி கொடுத்துருக்கான், ஒரு ஃபுல் கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல்லை வந்து பாசிட்டிவ் வைங்க, எம்டி வந்து நெகட்டிவ் வைங்க. நெட் வேல்யூ பாசிட்டிவ் வந்தால் ஃபில் ஆகும், நெகட்டிவ் வந்தால் எம்டி ஆகும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான்.
நெக்ஸ்ட் வாங்க. A, B, C can do a piece of work 20, 30, 60 days respectively. A, in how many days can A do the work if he assisted by B and C on every third day? Every third day. That means first 2 days he does. After every third day he does with B and C. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறேன். சும்மா 20, 30, 60 20, 30, 60 இதெல்லாம் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு வேல்யூ லெட்ஸ் டேக். அதுதான் டாஸ்க். எனக்கு 60 பேஜ் டைப் படிக்கிறது தான் டாஸ்க். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் ஒர்க் பார்த்துருவோம். ஏ வந்து எவ்வளோ நாளில் பண்ணுறான்? 20 டேஸில் பண்ணுறான். அப்போ 1 டேயில் எவ்வளோ பண்ணுவான்னு பாருங்கள். 1 டேயில் எவ்வளோ பேஜ் டைப் படிப்பான் அப்படின்னா 20 டேஸில் 60 பேஜ். நான் 1 டேயில் 3 பேஜ் தான் டைப் படிப்பான். சிமிலர்லி பி 1 டேவில் எவ்வளோ பேஜ் டைப் படிப்பான்? 30 டேஸில் 60 பேஜ். நான் 1 டேயில் 2 பேஜ் தான் டைப் படிப்போம். ஓகே. சிமிலர்லி சி 60 டேஸில் 60 பேஜ், 1 டேவில் 1 பேஜ். இப்போ இண்டிவிஜுவல் எபிலிட்டி கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் அவனுடைய கெப்பாசிட்டி. 3 days 3 pages, இவன் 2 pages, இவன் 1 pages. இந்த இதில் தான் அவனால் டைப் அடிச்சிட்ருப்பாங்க. ஓகே. ஏ வந்து ஃபஸ்ட்டு 2 days தனியாக பண்ணுறான். எவ்ரி 3 days அவங்க கூட சேர்ந்து பண்ணுறான். சரி, இது ஒரு லாஜிக்கல் சம் மாதிரியே போட்டலாம். எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 3 days ஏ அலோன், ஃபஸ்ட் டேஸ் ஏ அலோன், செகண்ட் டே பி அலோன், ஏ அலோன் அகெயின், தேர்ட் டே வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 6. இந்த 3மே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எவ்வளோன்னு பாருங்கள். இது 12 பேஜ் டைப் படிப்பாங்க. ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. ஸோ எவ்ரி 3 டேஸ்க்கு 12 பேஜ் டைப் அடிச்சுட்டே இருப்பாங்க. எவ்ரி 3 டேஸ்க்கு 3 days 12 பேஜ் டைப் அடிச்சிருவாங்க. நம்மளுக்கு தேவை டார்கெட் 60 பேஜ் டைப் அடிக்கணும். 3க்கு 12 அப்படின்னா 5 times of 12 தான் 60. அப்போ 5 times of 3 15 days ஆகும். 15 days for typing all the 60 pages. Answer is 15. ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. ரொம்ப கஷ்டமாலாம் இந்த சம்மர் டீல் பண்ண வேண்டாம். நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர்லேயே போய் நின்றுவீங்க. அவ்வளோதான். ஸோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. அந்த 20, 30, 60 டிவைட் ஆகாமல் நம்பர் ஃபிட் பண்ணுங்கள். வில் கெட் an answer. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. A is thrice as good as workman as B and therefore is able to finish the job in 60 days less than B. Working together they can do it in how many days? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இது. இது ஒர்க் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, டேஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒர்க் எஃபிஷியன்சி பார்ப்போம். ஏ வந்து 3:1 thrice the workman as B. அப்படின்னா என்னன்னா, ஏ வந்து பி வந்து ஒரு 1 ஹவரில் ஒரு பேஜ் டைப் அடித்தான் அப்படின்னா பி வந்து அதே டைமில் 3 பேஜ் டைப் அடிப்பான். அவன் ஒர்க் எஃபிஷியன்சி 3 times அதிகமாக இருக்கான். எவ்வளோக்கு எவ்வளோ இவன் இருக்கானோ அதோட 3 times அதிகமாக இருக்குது. இது ஒர்க் எஃபிஷியன்சியில். ஓகே. இது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒர்க் எஃபிஷியன்சி. ஓகே. இதே வந்து நான் டைமிங் சென்ஸில் சொல்கிறேன். 3:1 டைமிங் சென்ஸில் சொல்கிறேன். ஒர்க்கும் டைமும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். 1:3 இருப்பாங்க. டைமிங் சென்ஸில் ஒரு 10 பேஜ் டைப் அடிக்கிறதுக்கு இவனுக்கு 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னா இவன் 1 ஹவரில் 10 பேஜ் டைப் அடிச்சிடுவான். இதுதான் டைமிங். டைம் அண்ட் எஃபிஷியன்சி உல்ட்டா. இது வந்து 3:1 எஃபிஷியன்சியாக இருந்ததுன்னா டைம் வந்து உல்ட்டா 1:1 ஆகும். அப்போது இது டைமுங்கிறது வந்து டேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 60 days. அப்போ என்ன ஆகும்னா இது எக்ஸ்ன்னு வச்சுங்க, 1x, இது 3x. இந்த டைம் டிஃப்ரென்ஸ் தான் வந்து 60 days தான். 60 days less, it is more அப்படிலாம் வந்ததுன்னா டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். இவன் 3x and 1x 2x equal to 60 days, x equal to 30 days. யாருக்கு 30 days அப்படின்னா ஏக்கு வந்து 30 days எடுத்துப்பான். பி வந்து என்னென்னா 3 times of that 90 days எடுத்துப்பான். ஸோ ஒர்க் எஃபிஷியன்சி 1:3 3:1 அப்படின்னா
டைம் ரேஷியோ வந்து அப்படியே உல்ட்டாவாக மாறும். இவன் 3 டைம்ஸ் எடுக்கிறதுல வந்து அவன் 1 டைம் எடுத்துப்பான். ஸோ அதுதான் உல்ட்டா ஃபார் டைம் அண்ட் ஒர்க் எஃபிஷியன்சி. இப்போ ஏ வந்து 30 days, பி வந்து 3 times ஆஃப் திஸ் 90 days. ஓகே, இப்போ ஒர்க்கிங் டுகெதர் கேட்குறாங்க, அப்படியே போடுங்க. 1/30 ஆஃப் ஏ 1 day ஒர்க், 1/90 ஆஃப் பி ஒர்க். ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து 90. மேலே வந்து இது 3 times, இது 1 time, 4/90. ஓகே, ஸோ 2/45. இது 1 day ஒர்க் ஆஃப் ஏ அண்ட் பி. இப்போது டுகெதர் கேட்குறான் 45/2, 22.5. ஸோ விஷயம் என்னன்னா, இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கனாவே இந்த ஆன்சர் வந்துடும். இதுக்கப்புறம் கேட்குறது ஒர்க்கிங் டுகெதர் கேட்குறாங்க. ஸோ அப்படியே 1/1 போட்டிங்கன்னா ஆன்சரில் வந்துருக்கு. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. ஏ alone can do a piece of work in 6 days, B alone can do it in 8 days. A and B undertook do a work for rupees 3,200. With the help of C, they complete the work in 3 days. How much to be paid to C? ஓகே, இப்போ என்னென்னா ஒரு 3,600 ரூபாய்க்கு ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதில் ஏ, பி, சி 3 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. ஆஃப்டர் தட் சிக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3 பேர் சேர்ந்து 3 நாளில் முடிக்கிறாங்க. சிக்கு எவ்வளோ கிடைக்கும்? இது வந்து நான் வந்து ஒரு ஒர்க்கு நம்ம அசியூம் பண்ணுற மாதிரி இந்த சம்ம டீல் பண்ணலாம். ஓகே, ஒர்க்கை அசியூம் பண்ணுற மாதிரி டீல் பண்ணலாம். பாருங்கள், ஏ வந்து 6 நாளில் முடிப்பானா? கரெக்ட். பி வந்து 8 நாளில் முடிப்பான். சி வந்து எத்தனை நாள் முடிப்பான்னு தெரியாது. லெட் அசியூம் 6 and 8 டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர். நான் 24 ஃபிக்ஸ் பண்ணுறேன். 24 பேஜ் டைப் படிக்கிறது தான் அவங்களுடைய டாஸ்க். லெட் அசியூம் ஏ வந்து என்ன பண்ணுவான்? ஒரு நாளைக்கு 6 பேஜ், 6 நாளில் 25 பேஜ் டைப் படிப்பான். 1 டேயில் எவ்வளோ பேஜ் படிப்பான்? 4 பேஜ் டைப் படிப்பான். ஓகே, 6, 24. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற நம்பர் இது டிவைட் ஆகாம ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஈஸியாக வந்துடும். பி வந்து 1 டேவில் 8 நாளில் மொத்த ஒர்க்கு முடிக்கிறான்னா 1 டேவில் 3 பேஜ் டைப் படிப்போம். ஓகே, சி 1 டேவில் எவ்வளோ தெரியாது நம்மளுக்கு, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பேஜ் டைப் படிப்போம். இப்போ 3 பேர் சேர்ந்தான்னு எவ்வளோ ஆகும் ஒரு நாளைக்கு? 4 + 3 + x. இதுதான் 3 பேர் சேர்ந்து ஒரு நாளில் டைப் படிக்கிறது. சரி, இந்த 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் டைப் படிக்கிறாங்க? 3 நாளைக்கு. அப்போது 3 பேர் சேர்ந்த ஒர்க்கு இன்ட்டு 3, இதுதான் வந்து 24 பேஜ் கிடைக்கும். ஓகே, அவங்களோட ஒர்க்கே 24 தான். அப்போ 7 + x = 8. 3 டிவைட் பண்ணால் 8 வரும். x = 1. அப்போது விஷயம் என்னன்னா, சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் தான் டைப் படிப்பான். x = 1 வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னா, இந்த 3மே அவங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. 4, 3, 1 இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டுக்காக ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தனுடைய எஃபிஷியன்சிக்கு தகுந்த மாதிரி தான் அவனுக்கு சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவன் எவ்வளோ ஷூர்டாக இருக்கான், எவ்வளோ வந்து அந்த கரெக்டாக இருக்கான், அதுதான் எஃபிஷியன்சி. கேப்பபிலிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த சேலரியை எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ 3 பேருக்கு சேலரி எதை பேஸ் பண்ணால் அவனோட எஃபிஷியன்சி 4:3:1 ரேஷியோவில் இருக்கும். இப்போ 4:3:1 ரேஷியோங்கிறது என்ன? சிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 this + 8. 8 ரூபா வாங்கினா 1 ரூபா தான் கிடைக்கும் அவனுக்கு. 3,600 ரூபா வாங்குறாங்க, எவ்வளோ கிடைக்கும்? சிக்கு 400 ரூபா கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 400. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணாவே இந்த மாதிரி கொஷின்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. If 6 men and 8 boys can do a piece of work in 10 days, while 26 men and 48 boys can do the same work in 2 days, the time taken by 15 men and 20 boys in doing the same type of work will be.
ஓகே, இது ஒரு டெம்ப்ளேட் கொஸ்டின். இது வந்து ஒன்றுமே கிடையாது, நம்பர்ஸ் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும். அப்படியே அந்த சம்ம பார்த்தோன்னே அப்படியே டேரெக்டாக ஃபார்முலாக்குள்ளே போய் ஃபார்முலா மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி போட்டு அப்படியே டேரெக்டாக ஆன்சர் போட வேண்டியதான். அப்படியே நான் என்ன மாதிரி பண்ணுறேமோ அது மட்டும் பாருங்கள். 6 men, 6m, மென்னுங்கிறது 6m, 8 boys. இது M1ங்கிறது டோட்டல் மென்னு. அவங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 10 நாள். இது ஒரு ஈக்குவேஷன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அண்டுன்னு வந்தால் ப்ளஸ் பண்ணணும், இவங்களையும் ப்ளஸ் பண்ணியாச்சு. எத்தனை நாளுங்கிறது அந்த டேஸை மல்டிபிள் பண்ணிட்டோம், அவ்வளோதான். M1 × D1. M1ங்கிறது இது. M1ங்கிறது என்ன, ஒர்க் யார் பண்ணுறாங்களோ அவ்வளோ, எத்தனை பேர் பண்ணுறாங்களோ அது, இன்ட்டு Dங்கிறது டேஸ். அதே இன்னொரு செட்டு வரும் பாருங்கள். 26 men, 48 boys into 2 days. இதே செட் ஆஃப் கொஷின், இதே செட் வந்து ஒரு கொஷின்லேயே வரும். இது இப்படியே டெம்ப்ளேட் கொஷின், நம்பர் மட்டும் தான் மாறும், இது அப்படியே தான் வரும். 15 men plus 20 boys, how many days, அதுதான் கொஷின். இந்த நம்ம கண்டுபிடிக்க போகிறது எக்ஸு. இதுலேருந்து எம்மும் பியும் இதுலேருந்து M and B கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். பட் மேபி டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான். நீங்கள் ஈக்குவேஷன்லாம் ஸ்கிப் பண்ணி அந்த கால்குலேஷன்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பண்ணிங்கன்னா வித்தின் மினிட்ல இதெல்லாம் பண்ண முடியும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2வையும் 10ஐயும் அடிக்கிறேன். 5. முடிஞ்ச அளவுக்கு அந்த இதை ஸ்கிப் பண்ண பாருங்கள், 2 ஸ்டெப்பாக போட பாருங்கள். 5 இது உள்ள மல்டிபிள் 5 × 6 30m, இது 26m, 26m 30m, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4m. ஓகே, 5 × 8 40, இங்கே 48b, 40 அங்கே எடுத்து போனால் 8b. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த டைம் அந்த கால்குலேஷனில் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். அப்போ m = 2b. அப்போ ஒரு மென்னுங்கிறது எத்தனை பாய்க்கு ஈக்குவல்னா 2 பாய்க்கு ஈக்குவல். இப்படி கண்டுபிடிச்சிடணும். இந்த ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷன் வச்சுட்டு men replace with boy, how many men equal to boy, அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. இந்த 2 ஈக்குவேஷன் எடுக்கும்போது இந்த 2 மறந்துடாதீங்க, ஷுட் பி தேர். இது எடுக்கும்போது தான் 2 கேன்சல் ஆச்சு, இது 2 எடுக்கும்போது 2 கேன்சல் ஆகலை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், men replaced as 2 boy போடுங்க. 2 × 26 எவ்வளோ, 52 boy. I am replacing men as boy. ஓகே, men equal to 2 boyங்கிறதுனால 2 times of 26 is 52, அப்படியே போட்டாச்சு. into 2, இங்கே அதே தான். 2 × 15 is 30, 30 plus 20 is 50, 50 boy x. இப்போ ஆட் பண்ணால் 100 boys into 2 equal to 50 boy into x. boy cancel, 50, இது 200, 4. அவங்க அந்த குரூப் செஞ்சாங்கன்னா 4 நாளில் முடிச்சிடுவாங்களாம். இது ஒரு டெம்ப்ளேட் கொஷின் இப்படியே தான் வரும். என்ன மாடலில் வரும்னா, இங்கே ஒரு ஒரு கொஷின், இது ஒரு ஈக்குவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின், இந்த ஒரு ஈக்குவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், இது ஒரு இன்ஃபர்மேஷன், இது ஒரு இன்ஃபர்மேஷன், கொஷின்லேயும் ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இது 2 ஈக்குவேட் பண்ணி இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி இந்த மாதிரி 1 லைன் சிங்கிள் லைன் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் கால்குலேஷன் தான். கால்குலேஷனில் நான் சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணி போங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சரியா? மற்றபடி இதில் எல்லாம் டெம்ப்ளேட் கொஷின் தான். நம்பர்ஸ் தான் சம்டைம் கால்குலேட் பண்ணுற மாதிரி அல்லது டேரெக்டாக இங்கே 2bன்னு வந்துருச்சு. சம்டைம் இது ஃப்ராக்ஷனில் வரலாம், 2.5 boysன்னு வரலாம். ஸோ அந்த இடம் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி இதெல்லாம் டெம்ப்ளேட் கொஷின் அப்படியே அடிச்சுட்டு போக வேண்டியது தான். நெக்ஸ்ட், A can do a certain work in same time in which B and C together can do it. If A and B together could do it 10 days, C alone in 50 days, B alone can do it in how many days? Okay, இது ஒரு ஈக்குவேஷன் மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஷின் ஒன்றுமே கிடையாது. A can do a certain work in same time in which B and C. ஈக்குவேஷன் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுங்க. A உடைய 1 day ஒர்க் அப்படியே வச்சுக்கோங்க, 1/A. அது என்னன்னா B and C டுகெதராக பண்ணுற ஒர்க்குக்கு ஈக்குவலாக முடிஞ்சிச்சு.
ஓகே, A and B together 10 days. அப்போ 1/A plus 1/B equal to 1/10. Simple. C alone can do it in 50 days. அப்போ C ஓட 1 day ஒர்க் என்ன 1/50. 1/50 இங்கே ஃபிட் பண்ணுங்க, 1/50 இங்கே ஃபிட் பண்ணிவிட்டு 1/B இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ என்ன வரும் இந்த ஈக்குவேஷனு? 1/A minus 1/B equal to 1/50. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது B. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனையும் மைனஸ் திஸ் சப்ராக்ட் பண்ண என்ன வரும் அப்படின்னா 1/B 2 times of B, 2 times of 1/B. இது கேன்சல் ஆகிடும். 1/10 minus 1/10, 1/50. LCM எவ்வளோ? 50. 5 minus 1 4, 4/50 2/B. 50 இங்கே எடுத்துருவாங்க 100, 100/4 வந்து 25. முன்னாடியே சொன்னது தான், இந்த மாதிரி கொஷின்லாம் ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் ஃபியூ செகண்ட்ஸில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட், a fort had provision of food for 150 men for 45 days. After 10 days, 25 men left the fort. The number of days for which the remaining food lost. The remaining keyword ரொம்ப முக்கியம். மிச்சம் அதுக்கு எத்தனை நாள் தான் அந்த ஃபுட் வரும்? ரொம்ப சிம்பிள், ஒரே லைனில் ஈக்குவேஷன் போடுங்க. 150 மென்னா சரி, M1 இன்ட்டு எத்தனை நாளைக்கு? 45 days. இது ஈக்குவல், இது வந்து ஃபுட்டு ஸ்டாக்கு. ஆனால் 10 நாள் தான் வந்து சாப்பிட்றாங்க. அப்போ எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? 150 men 10 days. All the 150 men had food for 10 days. 150 into 10 plus மிச்சம் 10 நாள் கழிச்சு 25 பேர் வெளியே போயிட்டாங்க. அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? 125 மெம்பர்ஸ். எத்தனை நாள் வந்து அவங்களுக்கு ஃபுட் வரும்? எக்ஸ். ஸோ இந்த கொஷின் வந்து M1 D1, M2 D2, M3 D3 அப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. இங்கே போடும்போது கூட ஃபுல்லாக சால்வ் பண்ண வேண்டாம். இங்கே எடுத்து 45 times of 150, 10 times of 150 இங்கே எடுத்துருந்தீங்கன்னா 150 into 35 times அவ்வளோதான், ஈக்குவல் டு 125 into x. இங்கே பாருங்கள் 125 அடிக்கிறேன் நான். 6 times of 25, 5 times of 25. இந்த 5 மறுபடியும் அடிக்கிறேன். 7 into 6, 42 days. ஸோ ஆன்சர் 42. ரொம்ப சிம்பிளான கொஷின் இது. ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்கள். இங்கே 150ங்கிறது ஈஸி தான், நம்பர்ஸ் ஈஸி தான், ஈஸியாக மல்டிபிள் பண்ணுறீங்க. சப்போஸ் சம் காம்ப்ளிகேட் நம்பர் கொடுக்குறாங்க, ஒரு 127, இங்கே 127 இருக்குன்னா அங்கெல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த 45 10 சப்ராக்ட் பண்ணிட்டு ஒரே லைனாக போட்டுங்க, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்கள். எப்பவுமே மல்டிபிள் நடுவில் பண்ணாதீங்க. எண்டு வரலும் மல்டிபிள் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபியூ செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிம்பிளான கொஷின். இதெல்லாம் பார்த்ததெல்லாம் டைம் அண்ட் ஒர்க்கு. சில பேசிக் கொஷின் இருக்கும், கொஞ்சம் ஹார்டான கொஷின் இருக்கும். பட் இது எல்லாமே நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கில் மேக்ஸிமம் கொஷின் டெம்ப்ளேட் கொஷின். ஒரு ஃபியூ கொஷின் வந்து கண்டிப்பாக கஷ்டமான கொஷின் வரும். அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா டெம்ப்ளேட் கொஷின்லாம் டைம் சேவ் பண்ணிங்கன்னா இந்த டஃப்பான கொஷினுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் அதிகமாகவே இருக்கும். சரியா? ஸோ பார்த்துக்குங்க. தேங்க்யூ.